எல்லாருமே வந்து இந்த நேரத்தில் இருக்க வேண்டிய சூழல் இருக்குது. ஏன்னா தலித் ஒற்றுமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. இன்றைக்கி வந்து ஓட்டாக கூட நம்மளால் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு ப்ரெஷரை உருவாக்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்குது. நான் தொடர்ந்து அண்ணங்கிட்ட அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். இவ்வளவு மக்கள் இருக்கிறோம் தமிழகத்தில் வந்து இன்றைக்கி வந்து சாதிவாரி ஓட்டு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பின்பு வந்து தலித்துகளுடைய ஒட்டுமொத்த ஓட்டு எண்ணிக்கை மக்கள் தொகை டெஃபினட்டாக இந்த அரசுக்குமே வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவு திரளான மக்கள் தொகையுள்ள மக்கள் தொடர்ந்து எல்லா ஆட்சியிலும் தொடர்ந்து வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து வந்து நீதி மறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் வந்து நிதர்சனமான உண்மை. இந்த உண்மையை சொல்வதன் மூலமாக என்னை நீங்கள் வந்து எவ்வளோ நாளாக விமர்சிக்கலாம், எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. நீங்கள் என்மேல் எந்த விதமான வன்ம தொடுக்குதலும் தாக்கலாம், அது பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நீங்கள் எனக்கு பின்னாடி இந்த கதை இருக்குது அந்த கதை எந்த கதைனாலும் சொல்லலாம், அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நாங்கள் பாபா சாஹேப் அம்பேத்கரின் வாரிசுகள். உங்களுடைய எந்த மிரட்டலுக்கும் எதுக்கும் நாங்கள் பணியவே மாட்டோம், தொடர்ந்து ஈடுபடுவோம். தமிழகத்தில் எங்களுக்கென்று ஒரு ஒரு நீண்ட நெடிய அரசியல் பாதை இருக்கிறது. அந்த அரசியல் பாதை ஐயத்திசாஸ்திர பண்டிதர்கள் முதற்கொண்டு பெரிய நீண்ட அரசியல் பாதை இருக்குது. அதுதான் நான் திருப்பியும் சொல்கிறேன். எங்களை நீங்கள் கைப்பற்றினீங்க, வளர்த்து விட்டீங்க, எங்களுக்கு நீங்கள் கல்வி கொடுத்தீங்கன்னா இன்னும் தொடர்ந்து பேசிக்கொண்டு இருக்க முடியாது அப்படின்னு நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். ஸோ எங்களுக்கென்று தமிழகத்தில் ஒரு நீண்ட நெடிய அரசியல் பாதை இருக்குது. அந்த பாதையின் அடிப்படையில் தான் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் வந்து இயங்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு வரைக்கும் அரசியல் மயப்பட்டிருக்கிறோம். எங்கள் மத்தியில் எந்த மதவாத சூழ்ச்சியும் உள்ளே இறங்காது. வெளிப்படையாக இன்றைக்கி வந்து இங்கே வந்து ஒரு பௌத்த அடிப்படையில் ஒரு நிகழ்வு நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த மதவாத சூழ்ச்சிகளுக்கும் இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் காரணங்களுக்கும் இங்கே இருக்கிற அம்பேத்கர்வாதிகள் என்னாலும் வந்து அவங்க வந்து துணை போக மாட்டாங்க, அதுக்கு எதிராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபா சாஹேப் அம்பேத்கர் அவருடைய கொள்கையின் அடிப்படையில் நின்று நான் வந்து முழங்குறேன். அண்டு எங்களுடைய நோக்கம் தெளிவாக இருக்குது. நிச்சயமாக சீக்கிரமாக தலித்துகள் அனைவரும் ஒன்று திரள்வோம். ஒரு பெரிய ஒரு உயிர்ப்போடு திரளான ஒரு பெரிய எதிர்ப்பு சக்தியாக இங்கு மாறுவோம். எங்களுடைய விருப்பங்களையும் எங்களுடைய நோக்கங்களையும் கேட்டு பெறுகிற நிலையிலிருந்து நாங்களே எடுத்துக்கொள்கிற நிலை சீக்கிரமாக வரும். அந்த நிலையை உருவாக்குவதற்கான நிறைய அரசியல் கட்சிகள் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய சூழல் சீக்கிரமாக வரும். தலித் தலைவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டிய தேவையும் இருக்குது. நிச்சயமாக அந்த தேவையை உணர்ந்து எல்லாரும் வந்து ஒன்று சேர வேண்டும் என்று இந்த நேரத்திலே என்னுடைய விருப்பத்தை உங்களிடம் முன்வைத்து விடைபெறுகிறேன். ஜெய்பீம், ஜெய்பீம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.